நாளைக்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கும் ஃபைனல் இயருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிகினர்ஸ். ஸோ அதனால் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுங்கிற நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவரால் நம்ம எக்ஸாம் வந்து ப்ராப்பராக எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 10 மார்க் அட்டன் பண்ணுறோம், 5 மார்க் அட்டன் பண்ணுறோம், அப்புறம் 1 மார்க் அட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் சர்டன் டைம் வந்து எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா 15 மார்க், 5 மார்க், 2 மார்க்குங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். விச் மீன்ஸ் அது வந்து 2013 to 14 இருக்கு இல்லையா, அந்த ரெகுலேஷனில் இருந்து பார்ப்போம். இப்போ இருக்கிறவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 15 மார்க்கை வந்து 10 மார்க்காக ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் ஆல்ரெடி 5 மார்க்கில் இருக்குது. 2 மார்க்ஸை வந்து 1 மார்க்காக ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு 21 மார்க்ஸ் இப்போ இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் 1 by 1 வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் வீடியோ இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் ஆன்சர் பேப்பர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா கீழே நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கும். மேலே வந்து ஜஸ்ட் இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு 8 மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் டாட்டாக இருக்கும். இதில் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரை இது மாதிரி எழுதணும். ஸோ இங்கே 1 எழுதுறோம்னா இது மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் திரும்பி நம்ம 6 போட போகிறோம்னா இந்த டாட்டெல்லாம் டச் பண்ண மாதிரி நம்ம 6 போடணும். இது மாதிரி நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரை இங்கே ப்ராப்பராக நம்ம எழுதணும். உங்களுக்கு இதில் ஒரு நம்பர்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் புக்லெட்லேயே பின்னாடி வந்து 0லேருந்து 8, 9 வரைக்கும் எப்படிலாம் ஃபில் பண்ணணும், 1 இந்த சைட் போடணுமா இல்லை இந்த சைட் போடணுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீட்டாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட புக்லெட்டில் இருக்கிற பேக் சைடை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 10 minutes அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்காக டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கைக்கு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டினாக நீங்கள் 1 by 1 ரீட் அவுட் பண்ணி எது ஈஸியாக இருக்குது, எது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாம், எது கஷ்டமாக இருக்குது, எது அப்புறமா அட்டன் பண்ணலாம், நீங்கள் பொறுமையாக கேதர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபியரும் ஆக வேணாம். முதல்ல ப்ராப்பராக கொஸ்டின் பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பராக எழுதி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக அந்த ஆன்சர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பேப்பருக்கு ஃப்ரண்ட்டில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஸோ நம்ம எக்ஸாமே எல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலமில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா நம்ம நம்மளோட கொஸ்டின் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 எது 15 மார்க் எது 5 மார்க்னு கொஸ்டின் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த பேஜில் நம்ம எழுதிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக மார்க் வந்து வரும். இதில் ஏதாவது மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்சர் பேப்பர் வந்து இன்வாலிட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இதை பார்த்து செய்யுங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது விஷயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 மார்க் 5 மார்க்ஸ் சூஸ் பண்ணுறீங்க ஆர் 15 மார்க்கு இல்லாட்டி 2 மார்க்ஸ் இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் 1, 2, 3, 4 எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ரோமன் நம்பருக்கு போகணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம எடுத்து 5 மார்க் எடுக்கிறேன். 5 மார்க்கில் எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் தெரியல, அப்போ விட்டுருங்க. செகண்ட் கொஸ்டின் தெரிஞ்சதுன்னா அதை அட்டன் பண்ணுங்க. பட் எது மாற்றினாலும் இந்த ரோமன் நம்பரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த ரோமன் நம்பருக்கு போகணுமே ஒழிய இப்போ எனக்கு ஃபஸ்ட் ரோமன் நம்பரில் 15 மார்க் 5 மார்க்கில் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் தெரியும், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல, நெக்ஸ்ட் நான் ஜெப்ட் அவுட் பண்ணி 15 மார்க்கில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், அது மாதிரி அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி அட்டன் பண்ணால் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரோமன் நம்பர் எடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக செகண்ட் ரோமன் நம்பருக்கு போங்க. அதுக்கு அடுத்தது இப்போ 15 மார்க் ஓகேவா, அதுக்கப்புறம் போனீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ரோமன் நம்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற 5th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட புக்லெட் இருக்குல்ல, புக்லெட் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா இதுக்கு தனியாக இந்த இடத்துல ஸ்டாப்லஸ் இருக்குமா. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் உங்கள் ரோமன் நம்பர்ஸோ இல்லை உங்களோட கொஸ்டினோட நம்பர்ஸோ இங்கே போடக்கூடாது. இங்கே நீங்கள் உங்கள் ரோமன் நம்பர்ஸாக இருந்தாலும் இங்கே தான் போடணும். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினோட நம்பர் 1 இல்லை 2 3 எதுவாக இருந்தாலும் இந்த லைனுக்குள்ளே, அதாவது இந்த பார்டர் லைனுக்குள்ளே தான் போடணும். இதுக்கு வெளியே நீங்கள் எதையுமே போடக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கிலீஷ்லையும் எழுதலாம், பை த சேம் டைம் தமிழ் வெர்ஷன்லையும் எழுதலாம். பட் எழுதுகிற கொஸ்டினை இப்போ நான் 2 மார்க்ஸை வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு 5 மார்க் வந்து தமிழில் தெரியும், நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே தமிழில் மட்டும்தான் இருக்கணும். வேறு இதில் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி எழுதக்கூடாது. ஏதாவது ஒரு லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணணும். நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தாலே தெரியும், ஒரு கொஸ்டினை வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, பை த சேம் டைம் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ் தமிழில் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் எடுக்கிற லாங்குவேஜை ப்ராப்பராக அதில் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ஆன்சர் தெரியும் அந்த லாங்குவேஜில் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா 7th பாயிண்ட். இதில் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எழுதுகிற அந்த புக்லெட் இருக்கு இல்லையா, அந்த புக்லெட்லேயே நீங்கள் உங்கள் ஃபுல் ஆன்சர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் தர மாட்டாங்க, நோ அடிஷ்னல். ஸோ நம்ம எக்ஸாம் டைமில் இருக்கிற மாதிரி அடிஷ்னல் பேப்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. அடிஷ்னல் பேப்பர்ஸோ ஆர் புக்லெட்டோ கிடையாது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ 8th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 பேஜஸ் கிட்ட வந்து அந்த புக்லெட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். மோர் தென் 30 பேஜஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிக பேஜஸை
அதிக பேஜஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மோர் தென் 30 பேஜஸை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்தது 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பென் வந்து ப்ளூ ஆர் பிளாக், இந்த 2 பென்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த 2 பெண்ணை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு விஷயம், நல்ல பென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கலரில் இருக்கிற எந்த பென்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ளூ பென்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பென் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இங்க் பென்னோ இல்லை பார்க்கர் பென்னு இது மாதிரி நிறைய பென்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட டிப் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டடான பென்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு பென் எடுக்கிறீங்க, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் எழுத முடியாது எக்ஸாம் டைமில். ஸோ டைமும் அதனால் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ லைட் வெயிட் இருக்க பென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எடுத்துக்கலாம். இன்னும் லைட்டான பென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிற பால் பாயிண்ட் பென்ஸோ இல்லை ஜெல் பென்ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டான பென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, முடிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதிட்டு கூட அதுக்கு ஏதாவது டயக்ராம்ஸ் உங்களால் போட முடியும் அப்படின்னா ஒரு டயக்ராம்ஸ் போட்டு அதில் சின்னதாக கலர் பண்ணி விட்டுருங்க. அது எவ்வளோ சின்ன டயக்ராம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, கொஸ்டின் நம்ம எழுதுகிற ஆன்சர் பேப்பர்ஸை எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மார்க்ஸும் ரிட்டன் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மெடிசனல் பாட்டில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம், ஸ்கூல் டேஸில் இது படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் மட்டும் எழுதாமல் இதுக்கு ஒரு நீட்டாக அழகாக ஒரு ஆரஞ்சையும் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு சின்னதாக கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு பார்க்கும்போது ஆன்சர் ஈஸியாக நம்மளுக்கு 1.5 மார்க்ஸ் இல்லை 2 மார்க்ஸ் கேதர் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஆன்சர் எழுதினாலும் அதுக்கு ஏதாவது டயக்ராம்ஸ் போட முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி போட முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த டயக்ராம்ஸை ஃபில் பண்ணி வச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் டயக்ராம்ஸோ இல்லை ஃப்ளோ சார்ட்ஸோ, டயக்ராம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ளோ சார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் ஏதாவது ஆன்சர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை எப்படிலாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை வந்து பண்ணுற ஆன்சரை ஷார்டன் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இது மாதிரிலாம் ஷார்டன் பண்ணி ஆன்சர்ஸை கொடுங்க. ஸோ இதனால் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் இது பார்க்க வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 10th பாயிண்ட் என்ன அப்படின்னா டைம் டியூரேஷன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து 10 minutes டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 minutes டைம் எடுத்து எவ்வளோ நேரத்தில் ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும். 15 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது, 2 மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளோட ரைட்டிங் ஸ்பீடை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இதுக்கு இப்போ 15 மார்க்குக்கு ஒரு 1 hour வச்சுக்கோங்க, 5 மார்க்குக்கு வந்து ஒரு 1.5 hours வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்குக்கு வந்து ஒரு ½ an hour. இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் டைம் லிமிட்டுக்கு அதான் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியும். இப்போ உங்களுக்கு 15 மார்க்ஸ் ஸ்பீடாக எழுத முடியும்னா அதுக்கு டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு 15 மார்க் அதிகமாக பண்ணுங்கள், இல்லை 5 மார்க் வந்து டைம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரைட்டிங் ஸ்பீடுக்கு சூட்டபிளாக இருக்க டைமை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடுவேன். நான் எது அட்டன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து எது ஈஸியாக முடியுமோ அதை அட்டன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவேன், அதுக்கு அடுத்தது வந்து 15 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடனே 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவேன். தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் கேப் விட்டுருவேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவேன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா இருக்கிறதுலே அதிக மார்க் ஸ்டோரேஜ் எதுக்கு இருக்குன்னா இதுக்கு மட்டும் 50 மார்க் ஸ்டோரேஜ் இருக்குது, இதுக்கு வந்து 20 மார்க், இதுக்கு வந்து 30 மார்க் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க அந்த 2 மார்க்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகமாக மார்க் இருக்கிற 5 மார்க்ஸ் போய் கேதர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 15 மார்க்ஸுக்கு போயிடுவேன். ஸோ நம்ம 15 மார்க்ஸுக்கு போயிடுவோம்னா இருக்கிறது 2 கொஸ்டின் தான். ஸோ 2 கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் எல்லாத்துக்கும் முதல்ல சப்டாபிக்ஸ் தான் பார்த்துருப்பேன். ஸோ அந்த சப்டாபிக்ஸை முதல்ல ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த சப்டாபிக்ஸ் இருக்கா, இப்போ ஒரு சப்டாபிக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஃபாலஜி இருக்குது ஒரு பாக்டீரியாக்குன்னா அந்த மார்ஃபாலஜி எழுதி முடிச்சிருவேன். அதுக்கு அடுத்தது வந்து அது மார்ஃபாலஜி முடிச்சுட்டு இப்போ ஒரு பாக்டீரியாவுக்கு மார்ஃபாலஜி இருக்குது அதெல்லாம் எழுதி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் கல்ச்சுரல் கேரக்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியாவோட டயக்ராம். முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம்ஸ் வந்து நம்ம போட்டு இப்போ பாக்ஸ் வைரஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்பைக்ஸ் போட்டுடலாம். இது மாதிரி ஸ்பைக்ஸ் போட்டு உள்ள ஒரு டெஃபினிஷன் கொடுத்து இதுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்து சப்டாபிக் இப்போ ஒன்றுத்துக்கும் சப்டாபிக் தெரியல அப்படின்னா நம்மளே டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து என்ன டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு போட்டுட்டு டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு போட்டோன்னா இப்போ நம்ம எழுத போகிற வைரஸ் வந்து RNA வைரஸ்னு செப்பரேட்டாக எழுதிக்கலாம், இல்லாட்டி DNA வைரஸ் அப்படின்னா DNA வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு சில நேரத்தில் வந்து சப்டாபிக்ஸ் மறந்துருச்சுனாலும் நீங்கள் படிச்சதை வச்சு அதுக்கு நீங்களே ஒரு சப்டாபிக்ஸ் இது மாதிரி கிரியேட் பண்ணி இது மாதிரி நீங்கள் எழுதுங்க. இது மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டயக்ராம்ஸ் என்னால் போட முடியுதோ அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய டயக்ராம்ஸ் நான் கேதர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஜை வந்து அதிகமாக ஃபில் பண்ணணும். ஸோ பேஜ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மோர் பேஜஸ் வந்து நம்ம கவர் பண்ண பார்க்கணும். ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம 15 மார்க்ஸுக்கு வரோம். 15 மார்க்ஸுக்கு நம்ம சப்டைட்டிலோட பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். முதல்ல வந்து நம்ம டயக்ராம்ஸ் போடுவோம். ஸோ அந்த கொஸ்டினே நம்மளால் ஃப்ளோ சார்ட்டில் போட முடியும் அப்படின்னா அதை ஆன்சர் பண்ண மாட்டேன், நான் ஃப்ளோ சார்ட்டில் தான் போடுவேன். அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் என்ன பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கும், இல்லைனா மெடிசன் மைக்ரோபயாலஜி இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து சில பேருக்கு வந்து டஃப்பாக கொடுக்கும், சில பேருக்கு வந்து 2 டாப்பிக்குமே ஸ்டஃபாக இருக்கும்.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதில் எந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். இப்போ எப்படி சொல்ல போனால் இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா மோனோசாக்ரைட் கேட்குறாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசாக்ரைட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் படிச்சது டைசாக்ரைட், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் அந்த லெசன்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதி வைங்க. இப்போ இதில் மோனோசாக்ரைட் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸோட ஆன்சர் எழுதலாம், இல்லை மோனோசாக்ரைட், இல்லை இது ரிலேட்டடாக இருக்கிற எந்த ஆன்சர் வேணாலும் எழுதலாம். இல்லை நான் படிக்கவே இல்லை, அந்த ஆன்சர் எனக்கு சுத்தமாக இந்த லெசனே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த லெசன் இப்போ எல்லாத்துக்கும் எழுதிருவீங்களா? உங்களுக்கு ரிலேட்டடாக என்ன எழுத தோணுதோ அது எழுதிருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், என்ன அப்படின்னா எந்த கொஸ்டினுமே நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விடவே கூடாது. ஸோ டோன்ட் லீவ் கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல கிறுக்கி வச்சுட்டு வந்துருங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்சரை வந்து அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதி வைங்க. ஏன்னா நம்மளுக்கு 1 இயர் படிச்சிருக்கோம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம படிச்சிருக்க மாட்டோம், டெஃபினட்டாக படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு அது தெரியலனாலும் வேறு ஏதாவது ஆன்சர் அதில் எழுதி வைங்க. இல்லாட்டி அந்த கொஸ்டினில் இருக்க சில கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையாவது அதில் ப்ரெசென்ட் பண்ணி எழுத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் பண்ணுங்கள்.